அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த எல்ஐகேவும் அப்புறம் வந்துட்டு அந்த டூட் 2 படமும். டூடு ஒன்றும் வந்து படம் முடியல, அது ஒன்றும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. இந்த படம் முடிச்சிட்டாங்க. முடித்து நேற்று டீசர் ரிலீஸ் பண்ணி நாங்கள் தீபாவளிக்கு வர்றோன்றதை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவங்களும் நீங்கள் போஸ்டரில் போட்டாங்க சார் தீபாவளி. இவங்களும் போட்டாங்க. மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் இந்த தீபாவளி இரட்டை தீபாவளியா? அன்றைக்கி வந்து ஒரு தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 10 to 15 படம் 12 படம் ரிலீஸ் ஆகும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு 150 நாளைக்கெலாம் ஓடும். இன்றைக்கி அதிகபட்சமாக படம் ஓடுறது 20 நாள் 25 நாள் தான். இப்போ சிக்கல் வந்து தியேட்டர்கள் சிக்கல் தான். தியேட்டரில் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு 2 தயாரிப்பாளருமே சேர்ந்து பேசி முடிவு எடுத்தாங்கன்னா அந்த படம் தப்பிக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக அட்டர் ஃப்ளாப் ஆகிடும். இது வரைக்கும் ஹிட்டாக கொடுத்துட்டு இருக்க பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக ஆயிரும். இது பிரதீப் ரங்கநாதன் தலையிட்டார்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய மேனரிசம் ஆக்டிங் ஸ்டைலை மாற்றிக்கிறலனா ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் நிற்கவே முடியாது. பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, கதையை உருவாக்குறதுலையும் சரி, அது மேக்கிங்லேயும் நல்ல டேரக்டர், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்டிங் ஸ்டைல் வந்து நீங்கள் அப்படியே தனுஷ் மாதிரி பண்ணுறீங்க. இவர் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே காரடியை எடுத்து வைக்கிறார். அது எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியல. பர்சனலாக அவர் லைஃப்பில் கொஞ்சம் இப்போ சிக்கலான நேரம் பார்த்தாலே இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறார். ஆள் பார்க்குறது பழைய ஜெயம் ரவியை நம்மளால் பார்க்க முடியல. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சுபேர் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹாட் டாப்பிக்காக போகும். தீபாவளி ரிலீஸ் எப்பவுமே தீபாவளி தமிழ் சினிமானாலே ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே சொல்லலாம், தீபாவளிக்கு வந்து பெரிய படங்கள் எதுவும் வந்து இதாக மாட்டேங்குது. எல்லாம் லைக் ஒரு 3rd லெவல் ஹீரோ 2nd லெவல் ஹீரோஸோட படங்கள் தான் வருதுன்னு. இந்த டைம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவரோட 2 படம் வருதுன்னு சொல்கிறாங்க. டீசல்னு ஒரு படம் வருதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானா சார்? இல்லை, இந்த படம் வந்து பைசன் அந்த படம் தான் இன்றைக்கி இந்த தீபாவளியில் முன்னணியில் இருக்குது. அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த எல்ஐகேவும் அப்புறம் வந்துட்டு அந்த டூட் 2 படமும். டூடு ஒன்றும் வந்து படம் முடியல, அது ஒன்றும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. இந்த படம் முடிச்சிட்டாங்க. முடித்து நேற்று டீசர் ரிலீஸ் பண்ணி நாங்கள் தீபாவளிக்கு வர்றோன்றதை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவங்களும் நீங்கள் போஸ்டரில் போட்டாங்க சார் தீபாவளி. இவங்களும் போட்டாங்க. மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் இந்த தீபாவளி இரட்டை தீபாவளியாக சத்யராஜ் நடிச்ச படம் வந்திருக்கு. மணிவண்ணன் டைரக்ஷன் பண்ண படம் ஒரே தீபாவளி 2 படங்கள்லாம் 100வது நாள் இன்னொரு படம் ஒன்றும் வந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த சினிமா சூழ்நிலை வேறு. அன்றைக்கி வந்து ஒரு தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 10 to 15 படம் 12 படம் ரிலீஸ் ஆகும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு 150 நாளைக்கெலாம் ஓடும். இன்றைக்கி அதிகபட்சமாக படம் ஓடுறது 20 நாள் 25 நாள் தான். இன்றைக்கி தியேட்டர்ஸும் கம்மியாச்சு. சிங்கிள் ஸ்க்ரீனே கிடையாது, பெரும்பாலும் எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அப்படிங்க தியேட்டர் கிடைக்கிறதுலே சிக்கல் இருக்கும். இப்போ தீபாவளிக்கு வந்து பைசன் வருதுன்னா பைசன் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன் மேலே போடுவாங்க. அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 500 ஸ்க்ரீனில் தான் ஸ்கேர் பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் சில படங்கள் தீபாவளிக்கு திருப்பி ஆட் ஆகும். சில படங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய படங்கள் வரலாம், நம்மளும் போவோம் அப்படின்ட்டு வருவாங்க. அப்படி வரப்போ தியேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் வரும். அது ஃபஸ்ட்டு தியேட்டருக்கே அந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல். 2 படமே வரப்போ 200 ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அந்த படம் போகாது. எல்ஐகேயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பட்ஜெட், 100 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட். டீசர் பார்த்துருப்போம். அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500-600 தியேட்டர் போட்டு சோலோவாக அந்த படம் ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு 3-4 நாளில் ஓரளவுக்கு நம்ம போட்டு அதை எடுக்க முடியும். இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்கள் வந்து 100 தியேட்டர் 150 தியேட்டர் 200 தியேட்டரில் போட்டிங்கன்னா படம் வந்து போகாது. இப்போ என்னென்னா 2 படமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. இப்போ டூட் கம்பெனி அவங்களும் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, எல்ஐகேவும் முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் முட்டிட்டு நிற்கிறாங்க. யார் இதில் விட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓடிடியுமே என்ன பண்ணாங்க, 2 ஓடிடி வாங்கிக்காங்க 2 படத்தை. வேறு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க கை தூக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ரிலீஸ் பண்ணி 2 படம் பண்ணிங்க, ஏன் இதில் வந்து நான் என்னுடைய பிளாட்ஃபார்மில் எங்கள் படத்தை போட்டுக்கிறேன், உங்கள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் படத்தை போட்டு 4 வாரத்தில் போட்டுக்கலாங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ சிக்கல் என்னென்னா தியேட்டர்கள் தான் சிக்கல். எல்லோரும் ஓடிடினாங்க. ஓடிடி சிக்கல் வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் என்னாலும் பண்ணுங்கள், எங்களுக்கு படம் வேணும் கொடுத்துருங்கன்னு. இப்போ சிக்கல் வந்து தியேட்டர்கள் சிக்கல் தான். தியேட்டரில் எந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு 2 தயாரிப்பாளருமே சேர்ந்து பேசி முடிவு எடுத்தாங்கன்னா அந்த படம் தப்பிக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக அட்டர் ஃப்ளாப் ஆயிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்ஐகேயை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ட்ராவல் படம் பார்த்தாலே நமக்கு தெரியும். 2040 வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, ரஜினிகாந்த் படம் என்ன வருது, ரோட்லேயே நம்ம வந்து சாட் பண்ணிட்டு போகலாம், ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய ஒரு கற்பனையின் உச்சத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க. பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு படம். 2மே வர்றப்ப என்னென்னா ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக உட்காந்துரும். அது வந்து ரொம்ப சிக்கலாயிரும். இது வரைக்கும் ஹிட்டாக கொடுத்துட்டு இருக்க பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய
செட்பேக்காக ஆயிரும். இதை பிரதீப் ரங்கநாதன் தலையிட்டாருன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சார் ஆனால் நிறைய மீடியாலலாம் பேசப்படுறதுன்னா இவர் தான் வந்து இந்த படத்தை இப்படி கொண்டு வரதுக்கே ஒரு காரணம். ஏன்னா வந்து லைக்கு அவர் ஏற்கனவே அந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்தது. ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் பிரச்சனைன்றதுனால டிலே ஆச்சு. இந்த மைத்ரி மூவிமேக்கர்ஸை புஷ் பண்ணி நீங்கள் தீபாவளிக்கு வாங்கன்னு சொன்னதே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை, தீபாவளிக்கு மைத்ரி மேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, லைக்கை தான் முதல்ல புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியா ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துக்கு ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு, இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. கிட்ட ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா படம் நம்ம பழசாகவும் போயிடும். அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இவர் முயற்சி பண்ணுறார். விக்னேஷ் இவர் இந்த படத்தை கொண்டு வந்துடணும். எப்படி தீபாவளிக்கு போன வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்தவரைக்கும் அந்த படத்தில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். அந்த பிரதீப் ரங்கநாதன் டூட் மேலே அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். ஏன்னா அவருடைய அந்த களம் உள்ள படமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் இந்த செய்தி வருது, எந்த நடிகருமே வந்து அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. படம் முடித்ததோடு சரி, தயாரிப்பு நிறுவனங்கள் தான் அதை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. 2 படமும் ஒரே நேரத்தில் வரப்போ அவருக்கு தான் சிக்கலுக்கு அது அவருக்கும் தெரியும். அப்போ அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறதாக எனக்கு புரியல. அந்த மாதிரி பண்ணியிருப்பாரானுங்கிறது எனக்கு தோணலை. சரி, இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸில் 2-3 படம் வந்து தொடர்ந்து 100 கோடியில் வந்து போய் ரீச் ஆகிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகுது, ஒரு ஹிட் ஹீரோவாக இருக்கார். அவர் இப்போ ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சார். இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆன சுச்சுவேஷன் போனால் அவர் கெரியருக்கே அது ஒரு பாதிப்பாகும். கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய மேனரிசம் ஆக்டிங் ஸ்டைலை மாற்றிக்கிறலனா ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் நிற்கவே முடியாது. நடிகராக நல்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, கதையை உருவாக்குறதுலையும் சரி, அது மேக்கிங்லேயும் நல்ல டைரக்டர், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்டிங் ஸ்டைல் வந்து நீங்கள் அப்படியே தனுஷ் மாதிரி பண்ணுறீங்க. அந்த தனுஷ் மாதிரியே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆயிரும், மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ தனக்கான ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கி இப்போ வந்து இப்போ 2 படமுமே என்னென்னா, அந்த 2 படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தவிர யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். லவ் டுடே படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும், டிராகன் படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும். 2 படத்தினுடைய கதை எப்படி ஒரு புதுமுக ஹீரோ நடிச்சிருந்தா கூட படம் ஓடி இருக்கும். ஆனால் கதையை வச்சு தப்பிச்சுட்டே வந்தார். அடுத்தடுத்து தனக்கான ஒரு ஸ்டைலை, தனக்கான கதையை கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா சிக்கலை மாட்டிக்குவார். இப்போ என்னென்னா அவர் ஆக்ஷன் படத்தில் பண்ண போகிறேன், ஆக்ஷன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஃபுல்லாக வரக்கூடிய டேரக்டர்ஸில் எனக்கு பக்காவாக ஆக்ஷன் படமாக பண்ணுங்கன்னு. இப்படி ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரி தான் பல பேர் காணாமல் போன வரலாறுகள் தமிழ் சினிமாவில் இருக்குது. தப்பான வழிக்கு போய்கிட்டு இருக்காரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் கதையை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சார், ரவி மோகன், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெயம் ரவி, அவர் வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப முன்னாடியே எல்லாருக்குமே அறிவிச்சிருந்தார், இந்த மாதிரி நான் தனியாக இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் வந்து நிறைய புது படங்கள் அறிவிச்சிருக்காங்க. ப்ரோக்கோன்னு ஒரு படம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் யோகி பாபு நடிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இத்தனை படம் பண்ண போகிறாருன்னு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அவருக்கு ஒரு ஃபினான்ஷியலாக பெரிய முடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறாரு? இல்லை, இவருக்கு ஃபினான்ஷியலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் ஃபண்டு கொடுத்து இவர் பேனரில் பண்ண போகிறாங்க. அதனால் ஃபினான்ஷியலாக அவர் சிக்கல் இருக்கிறார். ஆனால் வந்து இவருக்கு ஒரு படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபினான்சியர், என்ஆர்ஐ ஃபினான்சியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பணத்தை வச்சு தான் அவர் படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2வது, பேசிக்காக சினிமா நடிகர்கள் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ் ஆனது லிஸ்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அது சாவித்திரியாக இருக்கட்டும், சந்திரபாபா இருக்கட்டும், ராதா ரவியாக இருக்கட்டும். ராதா ரவிலாம் சினிமாவிலேயே ஊர்னவர், டப்பிங் அனிவர்சரி தலைவராக இருந்தவர், நிறைய பதவிகளில் இருந்தவர். அவரே படம் பண்ண முடியல. ஆனால் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. சிவகார்த்திகேயன் இருக்காரு, விஷால் இருக்காரு, பலரும் கையை சுட்டுருக்குறாங்க. நடிகராக இருந்து தயாரிப்பாளராக ஷைன் ஆனது ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான். அதில் ஒரு சில பேர் கமல்ஹாசன் சொல்லலாம். அவருமே பல இடங்களில் தடுமாறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு, அவர் நடிகரா அதை தூக்கி இங்கே போட்டு பேலன்ஸ் பண்ணார். ஏன்னா அவரும் சில இடங்கள் மாட்டிப்பார். ராதாராவி படம் சொந்த படம் எடுத்து வீடெல்லாம் கூட ஏலத்துக்கு வந்தது. அது மாதிரி நிறைய அப்புறம் சொல்லிட்டே போகலாம். சந்திரபாபு எடுத்துக்கலாம், சாவித்திரி எடுத்துக்கலாம். நிறைய நடிகர்கள் வந்து படம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா படம் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. அதனால தான் வந்து சொந்த கம்பெனியை வச்சுக்க மாட்டாங்க. நடிகர்கள் வந்து சொந்த கம்பெனியை வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு அவங்க பேரில் படம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா பாக்யம் சினி கம்பெனிஸ் வச்சுருந்தாரு. சத்யராஜ் ராஜ் ஃபிலிம்ஸ்னு வச்சுருந்தார் அவருடைய ஃப்ரெண்ட் ராமநாதன் பேரில். வேறு கம்பெனியாக இருந்தால் கூட அவங்களுடைய ஷேடோ கம்பெனியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக வந்து ப்ரொடக்ஷனில் இறங்குறது வந்து ரொம்ப சிக்கல். நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கு காலை ஷூட்டிங் போயிருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சூர்யா இப்போ சொல்கிற பார்த்தா இப்போ இந்த சூர்யா கார்த்தி வந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே படம். ஆமாம், அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க டேரெக்டாக பண்ண மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வாரியராக இருக்கட்டும், மற்ற கம்பெனி இந்த கிரீன் ஸ்டுடியோ கிரீனாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனியாக இருக்கும், சொந்தக்காரங்க கம்பெனியாக இருக்கும். ஏன்னா அவங்க டேரெக்டாக போய் ப்ரொடக்ஷன் பார்க்க முடியாது. நடிகராக இருக்கிறவர் எப்படி இறங்கி போய் 5 மணிக்கு எந்த வேணும் போயிருச்சா, சாப்பாடு போயிருச்சா,
இங்கே எத்தனை ஆர்டிஸ்ட் டேட் இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு ஷூட்டிங்லாம் சீன் எடுத்தீங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க இறங்கி போக முடியாது. அப்போ அவங்க டைரெக்டாக ப்ரொடக்ஷனில் இறங்கி மாட்டிக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப சிக்கல். இவர் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபீல்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறார். அது எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியல. பர்சனலாக அவர் லைஃப்பில் கொஞ்சம் இப்போ சிக்கலான நேரம் பார்த்தாலே இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறார் ஆள் பார்க்குறதுக்கு. பழைய ஜெயம் ரவியை நம்மளால் பார்க்க முடியல. அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த ஒரு சாஃப்டாக இல்லை அவர். ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு பாவம் அவர் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் தலையில் தூக்கி போடுறாரு. அப்படிங்கும்போது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாருன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்டில் நல்ல ப்ராஜெக்டாக வச்சுருக்கிறார். அதை எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்து லாஸ் இல்லாமல் கொண்டு வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. நிறையா ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் சொல்லலாம். ஒருத்தர் சமீபத்தில் ஒரு இளம் ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்துருக்காரு. 4.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பித்து அந்த படம் முடிக்கப்பட்டப்போ 9 கோடி ரூபா. அந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ண முடியல. 4.5 கோடி ரூபா கையில் இருந்த காசும் போயிடுச்சு. மிச்சம் 5 கோடி ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காரு. 5 கோடி ரூபாய்க்கு வட்டி கட்டிகிட்டு இருக்காரு. 2 வருஷமாக வட்டி கட்டிகிட்டு இருக்காரு. படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இது இந்த மாதிரியான சிச்சுவேஷன் சினிமாவில் நடக்கும். நான் 50 நாளில் முடிச்சிடறேன், 60 நாளில் முடிச்சிடறேன்னு வாங்க, கடைசியில் பார்த்தா 90 நாளில் போய் நிற்கும். போட்ட பட்ஜெட்டை விட டபுள் பங்கு அப்படியே போய் நிற்கும். அது அவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது. ஷூட்டிங் போவாங்க, மழை வந்துடும், வெயில் அடிச்சிடும், ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்காது, ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஷூட்டிங் எடுத்து வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்காது, திருப்பி ரீஷூட் பண்ணுவோம். இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதெல்லாம் எப்படி தாங்க போகிறாரு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில்? பர்சனலாக அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறப்ப மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்காது. அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷனையும் இவர் எப்படி தலையில் ஏற்றிட்டு பண்ண போகிறாருங்கிறது தெரியல. இதுக்கு பின்னாடி கெனிஷா இருக்கிறாங்கிறது உண்மை தான். கெனிஷா தான் வந்து இவரை புஷ் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னை ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா கணேஷ் கல்யாணத்துக்கு 2 பேர் வந்தாங்க. இப்போ இந்த மேடையிலையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நடக்கப்பட்ட நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு இவ்வளோ பெருசாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கிறோம், நான் வந்து அவர் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத கெனிஷா ப்ரூஃப் பண்ணுறது இவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க.